ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங். ஒரே ஒரு காய் தான். அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பறிக்க போகிறோம். பச்சை மிளகா 2 செடியில் பச்சை மிளகா இருக்குது. எத்தனை காய் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 2, இது 1 3, இது ஒரு செடியில் 3 காய் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு செடியில் இது ஒரு காய், இது ஒரு காய், இது ஒரு காய், இதில் ஒரு 3 காய், மொத்தம் ஒரு 6 காய் காய்ச்சிருக்கு. இதை நம்ம இப்போ பறிச்சிடலாம். குட்டி பையனை வச்சு தான் இப்போ பறிக்க வைக்க போகிறேன். வாங்க பறிக்கலாம். அவனுக்கு ஒழுங்காக பறிக்க தெரியாது இல்லையா, அதனால நான் கொஞ்சம் கை பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, ரொம்ப வேகமாக இழுத்தாங்க அப்படின்னா அடுத்த கிளை உடஞ்சிரும். அதனால் அடுத்த கிளையில் அப்புறம் காய் இருக்குது இல்லையா, அது அப்புறம் வராமல் போயிடும். இந்த பூ காஞ்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதில் இப்போ காய் வரப்போகுது. இங்கே பாருங்கள், இதில் காய் வரப்போகுது. அதே மாதிரி இதுலேயுமே காய் வரப்போகுது. அதனால் பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும். இப்போ இன்னொரு செடியில் நல்லா டார்க் க்ரீனாக இருக்குது. அவனுக்கு தான் பறிக்கணுமா? ஓகே, பறிச்சாச்சு. சூப்பராக நம்ம செடியிலேருந்து பச்சை மிளகா நல்லா கரும்பச்சை கலரில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே வறுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், நாங்கள் வறுத்து சாப்பிட்றோம். இதே மாதிரி நம்மளுடைய வளர்ப்பில் நம்ம பறிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்த ஹார்வெஸ்டிங் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.